குடி முத்து மாமா. மாமா, உங்களுக்கு பிடிக்கும்னு கிரேப் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க குடிங்க. நீங்க சாப்பிடாம இருந்தா என்னால மட்டும் எப்படி மாமா சாப்பிட முடியும்? ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு உசுறுக்காரி இல்ல, உசுறுக்காரி. நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். அப்புறம் நான் சாப்பிடாம விட்டா நம்ம குழந்தை பசியில தவிச்சு போயிடும். பாத்துக்கோங்க. உங்களுக்காக நீங்க சாப்பிடாட்டியும் நம்ம குழந்தைக்காக நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும் மாமா. இங்க பாருங்க, நீங்க வந்து இப்படியே நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா குழந்தையும் சரி நானும் சரி சந்தோஷமாவே இருக்க மாட்டோம் மாமா. வேண்டாம் ஸ்வேதா. இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்வேதாக்கான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த மரியாதைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்காதவங்கள அப்படி கூப்பிட எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, ஏன் புருஷனுக்கு நான் ஜூஸ் கொண்டு வந்து தரேன், அதுக்கும் போட்டி போட்டுக்கிட்டு வேற ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு தள்ளி போங்க. என்ன வெண்ணிலா, உனக்கே இவ்ளோ கோவம் வருது? முத்தர்ச மாமா வாரிச நீ சுமக்கிற மாதிரி நானும் தான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். என்ன ஒண்ணு, நீ தாலி கட்டி வயித்துல சுமந்துட்டு இருக்க, நான் தாலி கட்டாம வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். மத்தபடி முத்தரச மாமா கிட்ட உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே அளவு உரிமையே அதை விட ஜாஸ்தியாவே எனக்கு இருக்கு, புரியுதா? ஏன்னா உனக்கு முன்னாடி எனக்கு தான் தாலி கட்டுறதா இருந்தார், நீ தான் இடையில வந்தவ. இந்தாங்க மாமா, நீங்க குடிங்க. என்ன மாமா இது? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. நீ செய்யற பாவத்துக்கும் நீ செய்யற அட்டுழியத்துக்கும் அந்த சாமியோட உடனே கொள்ளுண்டே. சொல்லி வாய மூடல, உன்னை அடிக்கிறதுக்கு ஐயப்ப சாமி புலி மேல வந்திருக்கடி. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. என்னது இதெல்லாம்? அழகா சாமி, மாப்பிள சாமி, என்னது இது? குழந்தைங்களுக்கு போய் மாலையை போட்டு கூட்டு வந்திருக்கீங்க. 40 நாள் விரதம், அவ்வளோ தூரம் மலை மேலே ஏறி நடக்கணும். குழந்தைங்க கஷ்டப்படாதா? எப்படி தாங்கும்? இல்லை சாமி, நான் வேணான்னு தான் எவ்வளோ சொன்னேன், அவங்க தான் கேட்கல. எங்கள் அப்பா சாமிக்காக நாங்கள் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுறோம், மாலையை போட்டு விடுங்கன்னு கட்டாயப்படுத்தினாங்க. நான் என்ன சாமி பண்ணுறது சொல்லுங்கள்? குழந்தைங்க சொன்னா நீங்களாவது கொஞ்சம். சரி விடுங்க சாமி, நான் வருஷம் வருஷம் மலைக்கு போயிட்டு வருவேன், குழந்தைங்களை பத்திரமா கூட்டு போயிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. கன்னிசாமிகளை கூட்டு போயிட்டு வர பொறுப்பை என்கிட்ட விடுங்க. சாமிங்களா, ஏன் உங்களுக்கு இதெல்லாம்? மாலையை போட்டு மலை மேலே ஏறி சாமி கும்பிட்ற அளவுக்கு என்ன வேண்டுதல் உங்களுக்கு இப்போ? இங்க பாருங்க அப்பா சாமி, என்னாலதான் உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம், அத நானும் ருத்ரசாமியும் சேர்ந்து தீர்க்க போறோம். சாமி, அதெல்லாம் ஒரு கஷ்டமும் நீங்க அப்பாவுக்கு கொடுக்கல, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இல்ல சாமி, ஏன்னா ஸ்வேதா ஆண்டியை என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது ருத்ரசாமி சாட்டையால அடிச்சு வரட்டலான்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் தாலி எடுத்து கொடுத்து கிருஷ்ணா அங்கிள ஸ்வேதா ஆண்டி கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். ருத்ரசாமி சொன்ன மாதிரி அடிச்சு விரட்டி இருந்தா அப்பவே அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க, அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். ஆனா நான் சொன்னது தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உங்களுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டத்தை வேணா தாங்கிப்போம். ஐயப்ப சாமி சின்ன குழந்தையா இருந்தப்போ அவங்க அம்மாக்கு புலிப்பால் கொண்டு வரதுக்காக காட்டுக்கு போனாராம். அவர் போய் புலியவே கூட கூட்டிட்டு வந்தாராம். அந்த மாதிரி
உங்க மேல இப்படி அசிங்கமா பழி சுமத்தும் போது அதை போகணும்னு வேண்டிக்கிட்டு நாங்க மாலை போட்டிருக்கோம். நாங்களும் மலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ஐயப்பனையே கூட கூட்டிட்டு வருவோம். ஐயப்பனை வச்சு உங்க மேல இப்படி பொய் பழிய சுமத்துறவங்க எல்லாரையும் தண்டிப்போம். அப்போ உங்க மேல தப்பு சொன்னவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டு உங்க காலடியில கிடப்பாங்க. நாங்க 2 பேரும் கன்னிசாமிங்கிறதுனால கண்டிப்பா எங்க 2 பேரோட வேண்டுதல் பலிக்கும். ஆமா சாமி, அவங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். கன்னிசாமிகளுடைய வேண்டுதலை ஐயப்பன் கண்டிப்பா நிறைவேற்றுவாருங்கிறது ஐதீகம். நிஜமாவா? அந்த சாமியே கீழே இறங்கி வந்து இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்களா, நானோ முத்து மாமாவோ சிம்ரனோ கலையோ உங்க யாரையும் தண்டிக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த 2 கன்னி சாமிங்களும் போதும் போல இருக்கு. 2 கன்னிசாமியும் பார்க்கும்போது எனக்கு ஐயப்ப சாமியை பார்க்குற மாதிரி இருக்கு. ஸ்வேதா, இல்லை நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், உன்னோட பாவை எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. சாமிக்குள்ளேயே உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நானும் நீ போட்டி போட்டுட்டு இருப்பாங்களே, எந்த சாமி உனக்கு தண்டனை கொடுக்க போகுதுன்னு நினச்சேன். இப்போ தெரிஞ்சிருச்சு, ஐயப்ப சாமி தான் உனக்கு தண்டனை கொடுக்க போகுது. ஆனால் ஒன்று இப்போ கூட கெட்டு போல, செஞ்ச தப்பு நீ ஒத்துக்கிட்டனா சாமி ஒன்று மன்னிச்சிடும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், மற்றவங்க எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு தண்டனை உனக்கு கிடைக்கும். உன்னதுக்கு தான் சொல்கிறேன், உண்மையை ஒத்துக்கோ. உங்க கருவை என் வயித்துல சுமக்கிறதுனால எனக்கு தண்டனை கிடைக்கும்னா அது எப்பேற்பட்ட தண்டனையா இருந்தாலும் சரி, இல்ல நானே அழிஞ்சாலும் சரி, அதை நான் ஏத்துக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமாவும் பெருமையாவும் தான் நினைக்கிறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைய நான் அவ்வளோ மதிக்கிறேன் மாமா. ஏன்னா அது உங்களால உருவான குழந்தை. என்னது இது? திடீர்னு பாயசம்லாம், என்ன விசேஷம்? முதல்ல எடுத்து சாப்பிடு. பார்க்கவே நல்லா இருக்கு. எடுத்துக்கோங்க. இந்த வீட்டுல இப்ப விசேஷமே நீதான் ஸ்வேதா. நீ கர்ப்பம்னு போட்ட போடுல முத்தரசு அப்படியே ஆடி போயிருக்கான். இப்படி லாக் பண்ணியே இது சரியான ஆட்டம் ஸ்வேதா. இத நீ முதல்ல செஞ்சிருக்கலாமே. அது அதுக்குன்னு நேரம் காலம் சரியா அமைய வேண்டாமா அத்தை? கர்ப்பம் தரிச்சதுக்கு அப்புறம் தானே நான் கர்ப்பம்னு சொல்ல முடியும். அதான் மாமாவை அங்க அங்க நான் அசைய விடாம ஒரே ஐடியா அடிச்சிட்டேன். ஸ்வேதா, ஒன்னு ஆட்டி வைக்கணும்னு நினைச்சவங்கள இப்போ நீ ஆட்டம் காட்டுற அளவுக்கு ஆயிட்ட. அதான் சந்தோஷமா இருக்கேன். அதை கொண்டாடத்தான் இந்த பாயசம். அத்தை, நம்ம இவ்ளோ சந்தோஷமா இருக்கோம்னா அது அத்தனைக்கும் காரணம் நம்ம டாக்டர் நான்சி தான். நான்சிக்கு சிறப்பா ஏதாவது செய்யணும் அத்தை. அவ்வளவுதானே ஸ்வேதா, கண்டிப்பா பண்ணிடலாம். நான்சி சரியான நேரத்துல நான் கர்ப்பம் தரிச்சிருக்கேன்னு சொன்னதுனால தான் என்னால இப்போ இந்த வீட்லயே இருக்க முடியுது அத்தை. நான் கர்ப்பம்னு டாக்டர் சொன்ன நிமிஷத்துல இருந்து மாமாவும் சரி வெண்ணிலாவும் சரி என்ன பண்றதுன்னு தெரியாம கைய பிசைஞ்சிட்டு இருக்காங்க. பாவம், இவங்க என்ன அடிச்சியும் விரட்ட முடியல, வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்க முடியல. வாழ்வா சாவாங்கிற நிலைமையில 2 பேரும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. சரி, அந்த டாக்டருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அது ஒரு 5 lakhs. தாராளமா கொடுக்கலாம், தப்பே இல்லை. இதே மாதிரி
உனக்கு பிரசவம் ஆகிற நிமிஷம் வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டா இருந்தா 5 லட்சம் என்ன 50 லட்சம் கூட கொடுக்கலாம். அத்தை, ம்? நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த காரணமா காமிச்சுதான் முத்தரச மாமாவை கல்யாணமே பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு நெருக்கடி மாமாவுக்கு வரணும்னா நான்சியை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். ம். சரி சரி, நீ போய் அந்த டாக்டரை பார்த்துட்டு வா. பூங்கோத, பணத்தை எடு. சரி, தேங்க்ஸ் அத்தை. நான் போயிட்டு வரேன். நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். நாம நினைச்சது மொத்தமும் கரெக்டா தான் இருக்கு. ஸ்வேதா டாக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே அந்த ஸ்வேதா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடலாம் போல இருக்கு. டாக்டருக்கு பணம் கொடுக்கறதுக்கு வீட்ல இருந்து வேற பணத்தை எடுத்துட்டு போறா. முத்தரசன் மாமாவை ஏமாத்துறதுக்கு அவரோட காசை எடுத்துட்டு போறா. இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு அடுக்குமா பாரு. வெண்ணிலாக்கா வாங்க, ஸ்வேதாவை சீக்கிரமா ஃபாலோ பண்ணிட்டு போலாம். அந்த டாக்டரை கையும் களவுமா பிடிச்சு அந்த ஸ்வேதாவோட நாடகத்தை வெளிச்சம் போட்டு காட்டலாம். ஆமா ஆமா, போல வாங்க. அந்த நிமிஷமே முத்து மாமாவை பத்தி அபாண்டமா அவ சொன்னது அத்தனையும் போயின்னு நாம நிரூபிச்சிடலாம். வாங்க போலாம். ஸ்வேதா, Hi. கம் This is for you. Thank you so much for everything. நம்மளுக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? பரவாயில்ல. அப்போ நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துடுறேன். இந்தாங்க என்னுடைய சின்ன அன்பளிப்பு. தேங்க்ஸ். இதுல 5 lakhs இருக்கு. நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். 5 லட்சம் தானா? டாக்டர், இந்த 5 லட்சத்தோட நிறுத்த மாட்டேன். மாமா கையால தாலி வாங்குற வரைக்கும் நிரந்தரமா உங்களோட ஒத்துழைப்பு தேவை. அதனால இன்னும் இந்த மாதிரி பணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க பண்ணது சாதாரண உதவி இல்ல, எனக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்கீங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் கண்டிப்பா அதுக்கு ஈடு ஆகாது. இன்னும் நான் நிறைய செய்வேன். உங்களை திணறடிக்கிற மாதிரி செய்வேன். நீங்க கவலையே படாதீங்க. இதான் ஸ்வேதா நான் எதிர்பார்த்தது. ஸ்வேதானா சும்மாவா? எனக்கு எப்போல்லாம் வீட்டுல பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நீங்க வந்து எனக்கு உதவி செய்யணும். ஏன்னா வீட்டுல நான் சொல்றத நம்ப மாட்டாங்க. அஸ் அ டாக்டரா நீங்க சொல்றத அவங்க நம்பிதானே ஆகணும். அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் நீ கவலையே படாத ஸ்வேதா. நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ தைரியமா போயிட்டு வா. நான் எழுதி கொடுத்த விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் மத்தவங்க முன்னாடி கரெக்டா சாப்பிடு, புரியுதா? ஷியோர் ஷியோர், அதெல்லாம் நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவேன். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய். Bye.
கொலகாரி கொலகாரி இவெல்லாம் நல்லா இருப்பாளா? சரி வாங்கக்கா டாக்டரை போய் பார்ப்போம். நல்ல ஒரு பார்ட்டி கிடைச்சிருக்கு. என்னம்மா இது? எதுக்கு இப்படி 3 பேரும் ஒண்ணா வரீங்க? வைத்தியம் பார்க்கணும்னா ஒவ்வொருத்தரா வரணும், புரியுதா? ஐயோ டாக்டர், நாங்க எங்களுக்கு வைத்தியம் பார்க்க வரல, உங்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கோம். என்ன ஒரு மாதிரி ராங்கா பேசுறீங்க? நீங்க எல்லாம் யாரு? மன்னிச்சுக்கோங்க டாக்டர், அவ ஏதோ வேதனையில இந்த மாதிரிலாம் பேசிட்டா. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சிம்ரன் கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாருங்க, இப்ப நீங்க தயவு செஞ்சு ஒரு உண்மையை சொன்னா நல்லா இருக்கும். என்ன உண்மை? இல்ல, இப்ப உங்களை பார்க்க வந்துட்டு போனாங்களே ஸ்வேதா. ஐயோ, ஸ்வேதாவை பத்தி ஏதோ கேட்க போறாங்க. ஏன் ஸ்வேதாக்கு என்ன? இல்ல, நீங்க அவங்கள செக் பண்ணி அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு சொன்னீங்க. அது உண்மையிலேயே கர்ப்பமா? எப்படி டாக்டர்? ஆமா, கர்ப்பம்தான். இல்ல டாக்டர், அவங்க கண்டிப்பா கர்ப்பமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்வேதா கர்ப்பமாவாங்க?